நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சற்று நேர தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16, 17. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலவற்றையும் செய்து முடிக்கிறவர்களாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் அரை கச்சையை கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் ஆம் 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 கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காய் நன்றி. அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை எங்களுக்கு விளம்பித்தாரும். சுயமாய் எந்த வார்த்தையும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையிலே தரித்திருக்க வேண்டிய சில ஆயுதங்களை குறித்து நாம் இன்றைக்கு தேவ வார்த்தையை கவனிக்க போகிறோம். போன வாரத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி இந்த வார்த்தைக்கு உங்களை கர்த்தர் நாமத்திலே வழிநடத்தி செல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு அல்லேலூயா. ஒரு 3 மாத சிறு கை குழந்தை. இந்த குழந்தை அப்பா என்ன கொடுத்தாலும் என்ன செய்யாது, குடிக்காது. அப்போ அப்பா ஒரு பிளான் பண்ணார். அம்மாக்குள்ள ஒரு ஃபோட்டோவை முகம் மாறி கட் பண்ணார். என்ன மாதிரி? முகம் மாறி கட் பண்ணி அதை மாட்டிக்கிட்டு அவர் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தாரு. சாப்பிட்டு பால் கொடுத்தாரு. பால் குடிச்சிட்டு. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. கொடுத்தது அப்பா, முகம் யாருக்க? அப்போ சில இடங்களில் நாம் பிள்ளைகளை ஏமாற்றுவதற்கு, பலரை ஏமாற்றுவதற்கு பல வேஷங்கள் போடுவது, சில ஆயுதங்கள் பயன்படுத்துவது, நம்ம எல்லாரும் அந்த விஷயத்தில் நம்ம பிள்ளைகளை ஏமாற்றிருக்கிறோம். சிறு வயதில் விளையாட சொல்ல ஏமாற்றிருக்கிறோம். ஆனால் வேதத்தை பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசி ஆகிய தேவ பிள்ளை தரிக்க வேண்டிய சர்வாயுத வர்க்கம் அல்லது ஆயுதம் என்ன என்று இன்றைக்கு நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதலால் இந்த நல்ல நாளிலே நீங்களும் நானும் இந்த சர்வாயுதத்தை தரித்து கொள்வது, அதை எப்படி பயன்படுத்துவது, அது எது என்பதை ரொம்ப தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 14ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோமாக. 14ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை
உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். கவனிங்க, ஒன்று, நாம் தேவ சமூகத்திலே பயன்படுத்த வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டியதான ஆயுதம் என்னவென்றால் சத்தியம் என்னும் கச்சை. என்னது? சத்தியம் என்னும் கச்சை. அப்போ இந்த சத்தியம் என்னும் கச்சையை எப்படி பயன்படுத்துவது? அப்போ அது சத்தியம் என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும், உண்மைன்னு தெரியும். என்ன தெரியும்? உண்மை தெரியும். இந்த உண்மையை ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல சாத்தான். உண்மை என்ன செய்ய மாட்டான்? சத்தியத்தை ஒருபோதும் சாத்தான் என்ன செய்ய மாட்டான்? விரும்புவதில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆதலால் நீங்கள் அணிய வேண்டிய ஆயுதம், நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டிய ஆயுதம் என்னவென்றால் சத்தியத்தை நாம் கச்சையிலே, உங்கள் அறையிலே நானும் நீங்களும் கட்டினவர்களாக மாற வேண்டும். அப்ப சாத்தானுக்கு இது சத்தியம்னா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் பேச்சில் சத்தியம் இருக்கணும், உங்கள் நடக்கையிலே சத்தியம் இருக்கணும், உங்கள் வாழ்விலே சத்தியம் இருக்கணும், உங்கள் வேலையிலே சத்தியம் இருக்கணும், உண்மை இருக்கணும். இதை உங்கள் அறையிலே கச்சையாக கட்டிக்கொள்வதற்கு தேவன் இந்த நாளில் நம்மில் விரும்புகிறார். இந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா? இந்த ஆயுதத்தை, சத்தியத்தை, உண்மையை எங்கெல்லாம் நீங்க பயன்படுத்துகிறீங்களோ அங்க நீங்க வெற்றி பெற்றுருவீர்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தை மிக முக்கியமானது, இது ஆழமானது, இது அர்த்தமானது. இதுதான் கிறிஸ்தவன் தரித்திருக்க வேண்டிய சர்வாயுத வர்க்கத்தின் முதல் சர்வாயுத வர்க்கம், ஆயுதம். சத்தியம் என்ற கச்சையை நாம் நம்முடைய அறையில் கட்டி நிற்கிறவர்களாய் மாறும் பொழுது சத்தியத்திற்கு எதிராய் நிற்கிற சாத்தான, பொய் சொல்லுகிற சாத்தானை நீங்களும் நானும் மேற்கொள்ளலாம். பல நேரத்தில் அவன் பொய் சொல்ல சொல்லி நம்ம சொன்னோம் தெரியுமா? நம்ம பல நேரத்தில் இந்த சத்தியத்தை நம்ம கணவனை வச்சு பொய் சொல்ல சொன்னோம் தெரியுமா? மனைவி வச்சு பொய் சொன்னோம் தெரியுமா? பிள்ளைகளை வச்சு கூட நம்ம பொய் சொன்னோம். அதை விட நம்ம வாகனத்தை வச்சு கூட பொய் சொன்னோம், நம்ம எஜமானனை வச்சு பொய் சொன்னோம். ஆனால் ஒரு விசுவாசி தரித்திருக்க வேண்டிய சர்வாயுத வர்க்கம் சத்தியம். ஆனால் சாத்தானுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அவனை ஓவர் கம் பண்ண, ஜெயிக்க நாம் சத்தியம் என்னும் இந்த கச்சையை எங்க கட்டணுமா? அறையில் கட்ட வேண்டும். நீங்க அப்படி கட்டி சத்தியம் மட்டும் சொல்லி பாருங்க, உண்மை மட்டும் பேசி பாருங்க, உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், இருப்பார், இனியும் உங்களை நடத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனபடியால் இன்னைக்கு வர பொய்யான கச்சையை கட்டினவங்களாக சாத்தானுக்கு பிள்ளையாக வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது, நம்ம தரிக்க வேண்டிய ஆயுதம் நீதி என்னும் மார்க்கவசம். என்னது? என்னது? நீதி என்னும் மார்க்கவசம். நல்லா புரிஞ்சுக்காங்க. நம்முடைய இருதயத்தை தேவன் ஒரு எலும்பு கூட்டுக்குள்ள ரொம்ப சேஃப்டியாக பாதுகாத்து வச்சிருக்கிறார். ஒத்துக்கிட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரத்தின் இந்த இருதயம் இருக்கிற இடத்தை தேவன் பத்திரப்படுத்தி இருக்கிறார். இந்த இருதயத்துக்குள்ள தரித்திருக்க வேண்டிய ஆயுதம் நீதி என்னும் மார்க்கவசம். புரியுதா நான் சொல்லுது? நீதி என்கிற மார்க்கவசத்தை நாம் தேவ சமூகத்திலே அணிந்து கொள்கிறவர்களாக மாற வேண்டும். பைபிள் சொல்லுது, இருதயமானது மகா திருக்குள்ளது, கேடுள்ளது.
இப்போ இங்க இருப்பீங்க, உங்க இருதயம் பல இடத்துல, அதாவது இந்த வெளிச்சத்தை விட ஸ்பீடா பறக்கக்கூடியது நம்முடைய இருதயம் என்று வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள். பைபிள் அதை ரொம்ப தெளிவாக அதை எடுத்து சொல்கிறது. அந்த இருதயம் நீதியை மட்டும்தான் என்ன செய்யணும்? ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீதினா யாருனா நம்முடைய கிறிஸ்து. அவரை குறித்து வேதம் சொல்லுது, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த இருதயத்துக்குள்ள, இந்த இரத்த நாளத்துக்குள்ள கவசமாக ஓட வேண்டியது நீதி. அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். நீதியினுடைய ராஜாதி ராஜா. நாம் இந்த மார்க்கவசத்தை நீதியாக எல்லா இடத்திலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீதிபரரை தரித்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். நீதியாகிய கிறிஸ்துவை எல்லா நிலைகளிலும் நீதிய நம்முடைய சர்வாயுத வர்க்கமாக, ஆயுதமாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் நம்மை எதிர்பார்க்கிறார். செய்யலாமா? ஒன்று, சத்தியம் என்ற இந்த அரைக்கச்சையை. 2, நீதி என்கிற இந்த சர்வாயுத வர்க்கத்தின் இந்த நீதி என்கிற மார்க்கவசத்தை நாம் தரித்திருக்க கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு காலம் வர நம்ம தேசத்தில் அநேகர் பாதரட்சையை போடுவதில்லை. என்ன போடுறதில்லை? பாதரட்சை ஏன் நம்ம போடுறது தெரியுமா? 2 காரியங்கள். ஒன்று, இந்த பீங்கானுக்கும் முள்ளுக்கும் பாதுகாப்பு தருகிறது. 2 தான் ரொம்ப பிரதானமானது. இப்போ இதை கூட ஈஸியாக புண்ணை ஆத்திரலாம். ஆனால் நோய் கிருமிகள் அதிகமும் நம்ம சரீரத்தில் 2 அவயவங்களின் மூலமாக உள்பிரவேசிக்கிறது. ஒன்று, நம்முடைய கால்களின் மூலமாக என்ன வருகிறது? வியாதி வருகிறது. 2, யாரெல்லாம் நீங்கள் நகம் கடிக்கிறீங்களோ, இதுவரையும் கடிச்சிங்கன்னா இன்னையோட விட்டுருங்க. நகம் கடிக்கிறதுனால அநேக பாக்டீரியாஸ்கள் எங்கே போகுதான்? நம்ம சரீரத்துக்குள்ள போய் புதிய புதிய வியாதிகளை உண்டு பண்ணுகிறது. ஆதலால் அந்த 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலில் தொடுத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து, நீங்களும் நானும் தரித்திருக்க வேண்டிய ஆயுதம் பாதரட்சை. நம்ம லாங்குவேஜ்னா மிதியடி. சோத்திரம். அல்லேலூயா. இந்த மிதியடியை, செருப்பு, மிதியடி தான் தமிழ், ஒரிஜினல் தமிழ் மிதியடி தான். இது நீங்கள் நம்மளும் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப வேறு, தமிழுக்கு பதில் ரொம்ப பயன்படுத்துகிற லாங்குவேஜ் என்னது? இங்கிலீஷ். காலை டிஃபனுக்கு தமிழ் என்ன? சிற்றுண்டி. சிற்றுண்டி சொல்லுதம்மா? காலை என்ன கேட்போம்? காலை என்ன டிஃபன்? சோத்திரம். இந்த நல்ல நாளிலே பாதரட்சை, மிதியடிகள் சமாதானத்தின் சுவிசேஷமாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னது? சமாதானத்தின் சுவிசேஷம். இன்னைக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஏன் நம்ம பிரசங்கிக்கிறோம்? ஏன் இயேசுவை சொல்லுகிறோம்? நீங்க பெற்ற சந்தோஷம், நீங்கள் அனுபவிக்கிற சமாதானம் மற்றவர்கள் அறிய வேண்டும். அதனால தான் நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னே நமக்கு ரொம்ப சுவிசேஷம் சொல்றதுக்கு தாகம் இருந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெக்கம். இப்போ நம்ம எல்லாம் வந்துட்டல நம்ம கையில், எல்லா ஆசீர்வாதமும் இப்போ சுவிசேஷம் சொல்ல. ஆனால் நாம் பெற்ற இந்த சமாதானம் மற்றவர்கள் என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். அதனால இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம், ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு ஊழியக்காரர் ஆரம்ப காலத்தில் அவருடைய பணி என்பது சமாதானத்தின் சுவிசேஷத்தை தெரு தெருவாய் பிரசங்கிக்க வேண்டிய வேலை.
ஊழியம் வளர 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 இந்த காஸ்பல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருகிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆயுஷ்காலம் முழுவதும் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை, ஆமென் சொல்லுங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்ன பாதரட்சிய நம்ம காலில் தொடுத்து தெருவுகளுக்கு செல்லணும், உறவுகள் இடத்துல செல்லணும், மனம் திரும்பாதவர்களிடத்துல போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வயது போக போக நல்ல வசனத்துக்குள்ள நீங்க தேர்னீங்கன்னா உங்க வாய் சும்மாவே கிடக்காது. உங்க வாய் என் கதையை சொல்லும், தேவனுடைய கதையை சொல்லும். நாங்க ஒரு நாள் உங்களை விட மோசமா இருந்தோம், உங்களை விட சமாதானம் இல்லாம இருந்தோம், உங்களை விட ஒரு வீடு கூட இல்லாதவர்களா இருந்தோம். எங்க வீட்டில் எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லாம இருந்தது. ஆனா எங்க காலில் சமாதானம் என்னும் பாதரட்சை ஆகிய இந்த சுவிசேஷம் யார் மூலமோ எங்களுக்கு வந்துச்சு. ஒருவர் எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தாரு. இப்போ நாங்க தரித்திருக்கிற ஆயுதம் என்பது சமாதானத்தின் சுவிசேஷம். நீங்க சமாதானம் அனுபவிச்சா மட்டும்தான், நீங்க சமாதானத்தை ருசித்தா மாத்திரம்தான் இந்த சுவிசேஷம் மூணாவது ஒருவருக்கு என்ன செய்யும், ரீச் பண்ண முடியும். அதனால இந்த நல்ல நாளில் நீங்க போட்டிருக்கிற செருப்பல்ல நான் பேசுகிறது, இது உங்களுக்கு ரெண்டு காரியம் தான் செய்யும். ஒன்று, உங்களுக்கு முள்ளிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும், பீங்காலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும். ரெண்டு, உங்களுடைய சரீரத்தில் நோய் வராமல் கிருமிகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஆனால் நீங்கள் தரிக்க வேண்டிய ஆயுதம் என்பது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்து உங்க காலில் தொடுத்து, உங்க கால் படுகிற இடம் எல்லாம் கர்த்தர் சொந்தமாக்கி தருவாராம். சொல்லுங்க, நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி தருவேன். நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை வாழ்த்தி பாருங்க, அந்த வீடு நீங்க சொன்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்படும். அப்படி ஒரு வீட்டில் போய் வாழ்த்து தரீங்களா? நீங்கள் ஒரு வீட்டுக்கு போச்சுல அவங்க நேரடியாக பார்க்காட்டையும் உள்ளத்தில் சொல்கிறோம், ஆண்டவரே என் கால் இங்கே வந்திருக்கு, என் கால் மிதித்ததுனால இவங்க தரித்திரம் மாறணும். ஜோமனதேங்களா ஒன்று வாழ்த்தி பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே அங்கே நடக்கும். ஆதலால் சமாதானத்தின் சுவிசேஷத்தை தளராதபடி வெட்கப்படாதபடிக்கு நம்ம ஆயுசு நாட்கள் முழுவதும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, சொல்லி பாருங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக மாறும். 16ஆம் வசனம், 6ஆம் எபேசியர் 6ஆம் அதிகாரம், இதுவரை வாசிக்காதவங்க 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை நில்லுங்கள். அல்லேலூயா. 1 சத்தியம், 2 நீதி, 3 சமாதானம், 4 பொல்லாங்கன் ஏய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள். அல்லேலூயா. என்னதான் அவிழ்த்து போடுங்கள். பொல்லாங்க உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை கொண்டு வருவான். பவுலுடைய வாழ்வில் அவன் வாழ்க்கையில் பல எதிர்ப்புகள் வந்தது. அவன் ஏற்கனவே எதிர்த்து கிறிஸ்தவத்தை எதிர்த்தவன். இப்போ அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் ஒரு ஆளை வியாதியை குணப்படுத்தினாலும் சரி, ஒரு ஊருக்கு போய் சபை ஸ்தாபிச்சாலும் சரி, அங்கே அடிதான் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் பொல்லாங்கன் சத்ருவானவன் பல 4 சைடிலிருந்து எய்த இந்த அம்புகளை எல்லாம் மேற்கொண்டு அவன் தரித்திருந்த ஆயுதம் என்பது விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் அவன் இப்படி சொல்லுதான், விசுவாசத்தில் ஓட்டத்தில் ஓடின என்னுடைய ஓட்டம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாச குடும்பமே, நீங்கள் அக்கினி அம்புகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சர்வாயுத வர்க்கமாகிய விசுவாசத்தை
நீங்கள் தரித்திருக்க வேண்டும். அது பவுல் செய்தார், அதில் அவர் வெற்றி கண்டார். விசுவாசத்தை குறித்து ரொம்ப பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு நம்மகிட்ட கற்று கேட்குற பவுலை போல உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. இன்னைக்கு விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்கிறீங்களா? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? விசுவாச வாழ்விலே வாழ்கிறீங்களா? உங்களுக்கு ஊரில் பெயர் போட்டுங்க விசுவாசி. ஹல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்விலே பவுலை போல நல்ல விசுவாசத்தில் வேறு உண்ட வேண்டும். மக்கத்துனியாக்காரன் ஒருவன் வந்து கூப்பிட்ட போல விசுவாசத்தோடு அவன் புறப்பட்டு போனான். அவனுடைய விசுவாச பிரயாணத்தில் பயங்கரமான காரியங்கள் நடந்தது. லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. குறி சொல்லி தன் எஜமானனுக்கு லாபத்தை ஈட்டுக்கொண்டு சமாதானம் இல்லாதவளுக்கு சமாதானம் கிடைத்தது. சிறைச்சாலை அதிகாரி சொல்ல, எஜமானனே, எஜமானன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்னைக்கே அவங்களுக்கு மனம் திரும்புதல், ரட்சிப்பு, அவங்களுக்கு அன்னைக்கே ஞானஸ்தானம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு விசுவாசம் என்னும் இந்த அக்கினி அம்புகளை, அந்த ஆயுதத்தை நாம் தரித்து தேவனுக்குள் வளர வேண்டும். அடுத்து தலைச்சீராய். என்னது? அல்லேலூயா. பொல்லாங்கனேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அடுத்த வசனம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீராய். ஆமென் சொல்லுங்க. ஒரு சரீரத்தில், தேவன் சிருஷ்டித்த சரீரத்தில் ரொம்ப பிரதானமான 3 உறுப்புகள். எல்லா உறுப்புகளும் பிரதானம், ஆனால் மிக முக்கியமான 3 உறுப்புகள். 1 மூளை, 2 இருதயம், 3 கிட்னி. நீங்கள் வீட்டில் போய் படித்து கொஞ்சம் கூடி இதை குறித்து தெரியணும்னா நீங்கள் கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இந்த 3 தேவனுடைய சிருஷ்டியும் ரொம்ப பத்திரமாக ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறதாம். மூளை மண்ட ஓட்டுக்கு அடியில் இந்த சிறுமூளையும் பெருமூளையும் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருதயம் எலும்பு கூடுகளால் முன்னையும் பின்னையும், எங்கேயும் முன்னையும் பின்னையும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கிட்னி என்ற சிறுநீரகம் இந்த 2 எலும்புகளுக்கு உள்ளே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நம்முடைய தேவன் நம்மில் விரும்புகிறது தலைச்சீராகிய ரட்சிப்பு. என்னது? இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லுதோம். ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? ரட்சண்யம் என்னும் தலைச்சீராய். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஆமே சொல்லுங்க. ஒரு தேவ பிள்ளை தன் பழைய வாழ்க்கையை, பாவத்தை விட்டு பரிசுத்தத்துக்குள்ள, ரட்சிப்புக்குள்ள, விசுவாசத்துக்குள்ள, தேவனுக்குள்ள வந்திருக்கிற மனுஷன் இந்த சர்வாயுத வர்க்கத்தை, ஆமே சொல்லுங்க, தலைச்சீராய் என்கிற ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை, ஆயுதத்தை தரித்திருப்பான். ஆனால் பல நேரத்தில் விசுவாச குறைவெல்லாம் வரும், பரிசுத்த குலைச்சலெல்லாம் வரும். ஆனால் நீதிமான் 7 முறை விழுந்தால் அவன் எந்திரிச்சு என்ன செய்வான்? எழுவான். ரட்சிப்பு ரொம்ப பிரதானம். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிப்பினுடைய சுபாவம் இருக்கிறதா? ரட்சிப்பினுடைய ஆவியின் கனி இருக்கிறதா என்று கர்த்தர் நம்மகிட்ட கேட்க சொல்ல, நாம் ரட்சிப்பு என்னும் இந்த வளையத்துக்குள்ள ஏன் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் வந்திருக்கு தெரியுமா? இந்த நல்ல காலையிலே நம்ம பாவத்தை விட்டு வந்திருக்கிறோம். என்னத்தை விட்டு? உலகத்தை விட்டு வந்திருக்கிறோம். இனி வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக கடைசி வரை வாழ்வேன். உங்களை ஞானஸ்தானம் எடுத்து அந்த தண்ணியிலிருந்து கரையேறுவதற்கு முன்பு உங்கள் தலையில் உங்கள் போதகர் ஒரு சிலுவை போட்டு சொல்லுவார், கர்த்தர் வருமளவும், கர்த்தர் வருமளவும் இந்த விசுவாசத்தை, ரட்சிப்பை காத்துக்கொண்டு, கர்த்தர் வருமளவும், கர்த்தர் வருமளவும் இந்த விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் காத்துக்கொண்டு மரண பரியந்தமும் சாட்சியாய் வாழ்வேன். இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்மகிட்ட கேட்குறாரு, மகனே மகளே, நீ ரட்சிக்கப்பட்டதனுடைய பாவத்துக்குள்ள மறுபடி போறாயா? போறான்னு சொன்னா நீ சரியாக
இந்த தலை சீராகிய ரட்சிப்பாகிய இந்த கவசத்தை நீ அணியவில்லை. பஸ்ஸில் எல்லாம் நீங்கள் போக சொல்ல டிராஃபிக்னுடைய ரூல்ஸ் எழுதியிருக்கும், தலைக்கவசம் உயிர் கவசம், தலைக்கவசம் உயிர் கவசம். ஒரு உயிருக்கு எவ்வளவு பிரயாணத்தில் உங்கள் தலைக்கு ஹெல்மெட் பாதுகாப்பு, விசுவாச வாழ்க்கையில் ரட்சிப்பு ஒரு பெரிய பாதுகாப்பு. ரட்சிக்கப்பட்டவன் மட்டும்தான் பரலோகத்தில் போவான். பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் தேவன் எங்க சேர்த்தாராம்? சபையில் சேர்த்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஆதலால் இந்த நல்ல நாளிலே தலைசீராகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசியில தேவ வசனம். அல்லேலூயா. ஏற்றவும் சாத்தான் ரொம்ப எதிர்க்கிற புஸ்தகம் எது தெரியுமா? இந்த பைபிளில் ஆதியாகமத்தையும் வெளிப்படுத்த புஸ்தகத்தை அவன் எதிர்க்கிறான். நீங்கள் நல்ல தூக்கம் வரணும்னா சூப்பராக ஒன்று டெஸ்ட் பண்ணிக்காங்க. ஆதியாகம புஸ்தகத்தை வாசிங்க, உங்களை தூக்கத்துக்கு சூப்பராக அவன் உங்களை வழி நடத்துவான். வெளிப்படுத்த ஒன்று புரியாதக்க விதத்தில் உங்களை அவன் தூங்க வைப்பான். ஏன்னா நீங்கள் இது படித்து விசுவாசத்தில் கர்த்தர் யார் என்பதை புரிஞ்சுட்டீங்கன்னா சாத்தானை ஜெயிச்சிருவீங்க. அவனுக்கு வேலை இல்லாமல் போயிடும். முழு வேதாகமத்தை சாத்தான் வெறுக்கிறான். அதிலும் ஆதியாகமத்தையும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை ஏன் எதிர்க்கிறான்னா, கர்த்தருடைய அரங்கேற்றத்தை வெளிப்படுத்துகிறது இந்த புஸ்தகம். கடைசி புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானவருக்கும் நமக்கு ஒரு கல்யாணம் இருக்கிறதா. ஆமென் சொல்லுங்க. கல்யாணத்தை தடை பண்ணுவதற்கு சாத்தான் உங்களுக்கு முற்றுக்கட்ட வைக்கிறான். ஆதலால் வேத வசனத்தை நாம் சர்வாயுத வர்க்கமாக அணிந்து கொள்ள வேண்டும். பைபிள் படித்தாதானே பைபிள் உங்ககிட்ட பேசும். இன்னைக்கு காலையில் நீதிமொழிகள் இன்னைக்குள்ள வசனத்தை படித்தவங்க இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சால் மட்டும்தான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பைபிள் சொல்லுது, உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் என்னது? பல நேரத்தில் நம்ம கண் இடரும் தெரியுமா? நம்ம கால் இடரும் தெரியுமா? நம்ம கை பல நேரத்தில் இடரும், நம்முடைய இருதயம் கூட இடரும். ஆனால் நீங்கள் வேத வசனத்தை அன்னண்டைக்கு கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்க சொல்ல, இது உங்களை கழுகும், உங்களை சுத்திகரிக்கும், உங்களை நேற்றைக்கு விட இன்னைக்கு ஒரு புது மனுஷனாக இது மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக மாறும். ஆதலால் பிரியமானவர்களே, தேவஜனமே, விசுவாச குடும்பமே, இந்த நாளிலே தேவ வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை, என்னத ஆவியின் பட்டயத்தை நீங்கள் தரித்து சாத்தானை எதிர்த்து மேற்கொண்டு வாழ்ந்தால் உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். அதனால் பிரசங்கத்தை இங்கு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, ஆமென் சொல்லுங்க. சத்தியம். என்னது? சத்தியம் என்ற அரைக்கச்சையை. ஆமென் சொல்லுங்க. நீதி என்கிற மார்க்கவசத்தை. 3, சமாதானம் என்கிற பாதரட்சையை. 4, விசுவாசம் என்னும் அக்கினி அம்புகளை கேடயத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய், ரட்சிப்பு என்கிற தலைசீரை தரித்துக் கொள்கிறவர்களாய், தேவ வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை உடையவர்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார் என்று மனமாற வாழ்த்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்கள் சத்திய வசனத்தை கேட்டிருக்கிறோம். இந்த ஆயுதங்களை, சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலே நீர் தந்த நல்ல நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பல இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை, ஆறுதலை கட்டளையிடும். துதிகன மகிமையாம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.